ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸ் எபிசோட் 9 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். போன பார்ட்ல 150 பாத் கொடுத்தாதான் பைக்கு கிடைக்குங்கிற இக்கட்டான சூழ்நிலையில நம்மளோட கங்கன சைலமும் மாட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சைஃபாவை தான் காட்டுறாங்க. சைஃபாவோட வீட்டு டோரை யாரோ விடாம நாக் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட சைஃபாவும் நான் என்ன வீட்டை வெக்கேட் பண்ணிட்டா போறேன், இந்த தட்டு தட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிக்கிறது நெய்மோட கையில வேற அடிபட்டிருக்கு. அப்புறம் நெய்மோ என்னோட காயத்துக்கு மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல அதுக்கு சைஃபாவும் ஆனா நெய்ம் உன்னோட கையில அடிபட்டிருக்கிறது புல்லட் ஷாட்னால வந்தது அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும், நீ இப்ப பேசாம எனக்கு மருந்து போட்டு விடுறியா இல்லையா அப்படின்னு கேட்க சைஃபாவும் சரி ஓகேவா வந்து கவுச்சில உட்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சைஃபாவும் நெய்மோட காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு நெய்ம் கிட்ட உன்னை யாரு ஷூட் பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. நெய்மும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க அதுக்கு சைஃபா இங்க பாரு நெய்ம், நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா உன்னை கேர் பண்ண என்னால முடியும் அப்படின்னு சொல்ல அப்புறம் நெய்மோ என்னோட பாஸுக்கு ஒருத்தையும் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அவன் கடன் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தான், அதனால என்னோட பாஸ் அவனை ஷூட் பண்ண சொல்லும் போது நான் ஷூட் பண்ணாம நின்னுட்டேன். அதுல அவன் சுதாரிச்சுக்கிட்டு என்ன ஷூட் பண்ணலான்னு வரும்போது நான் அவனை திருப்பி ஷூட் பண்ணிட்டேன். நல்ல வேளையா அவன் ஷூட் பண்ண புல்லட்டு என்னோட கையை உரசிட்டு மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சைஃபாவும் நீ ஷூட் பண்ண அந்த பர்சன் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு நேமோ ஆமா அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனா நான் அவனை காசு கொடுக்கறது வரைக்கும் அடிக்க வேண்டியது ஆயிடுச்சு. உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டா சைஃபா, நான் இனிமே இந்த கன்னுல புல்லட்டை ரீலோட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சைஃபாவும் ஆனா நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு தடவை என்கிட்ட சொன்னா நீ கன்னை எடுத்தேன்னா அந்த கன்னு திருப்பியும் சுத்தி உன்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுல விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சைஃபாவும் அப்படின்னா நீ இதுல இருந்து வெளியே வரலாம் இல்ல அப்படின்னு கேட்க ஆனா சைஃபா நான் இப்படிதான் பிறந்தேன், இப்படிதான் வளர்ந்தேன், ஒருவேளை நான் இதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா என்ன வேலை செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சைஃபா கிட்டே எந்த ஆன்சரும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் நேமோ சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துட்டு அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஹீரோஸை தான் காட்டுறாங்க. சைலமும் காசை எண்ணி பார்த்துட்டு நாம செலவு பண்ணது போக நம்ம கையில இப்போ 30,000 பாத்து தான் இருக்குது, எப்படியும் ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தாலும் நம்ம கையில 80,000 பாத்து வரும், மீதி 70,000 பாத்துக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு கேக்குறான். லைஃபோட சர்க்கிளை நினைச்சா கொஞ்சம் வேடிக்கையா இருக்குல்லங்க. இது நாள் வரைக்கும் கையில காசை வச்சுட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்த கங்கன் முத தடவையா காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு பணமும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான், ஆனா எப்பவுமே நம்மளோட மொத்த நம்பிக்கையும் அந்த பணத்து மேல வைக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த சீன் ஒரு உதாரணம் இல்ல. இத கேட்ட கங்கனுக்கு உள்ளுக்குள்ள காசை எப்படி ரெடி பண்றதுங்கிற பதட்டம் இருந்தாலும் அதை சைலம் கிட்ட காட்டாம சரி அதை நாளைக்கு பாக்கலாம், நாளைக்கு அந்த அங்கிள்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம், இப்ப நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கன் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறான். அப்புறம் நடுராத்திரியில கங்கன் சைலோமுக்கு தெரியாம வெளியே எங்கேயோ கிளம்பி போறான். சரி எங்க தான் போயிருக்கான்னு பார்த்தா அதாங்க ஒரு டேபிள்ல கலர் கலர் பாலா குமிச்சு போட்டிருப்பாங்க, அத ஒரு குச்சியை வச்சு குத்தி குண்டுக்குள்ள தள்ளி போட்டு விளையாடுவாங்களே அந்த கேமுக்கு தான் வந்திருக்கான். சத்தியமா சொல்றாங்க எனக்கு இந்த கேமோட நேம் தெரியாது, யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் கங்கனும் ஒரு டேபிள்ல 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் ஓகே வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கங்கனுக்கு பின்னாடி இருந்து யாரோ குச்சி எடுத்து கொடுக்குறாங்க. கங்கனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது சைலோம அந்த இடத்துல பார்த்த கங்கனும் டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு சைலம் நீ என்ன நினைச்ச, நீ பெட்ல இருந்து எழும்பி போறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, அது மட்டும் இல்லாம நீ எந்த அங்களை பத்தி சொன்ன, நாளைக்கு வரும்போது 150 பாத் கொண்டு வரணும்னு கட்டாயமா சொன்ன அங்களை பத்தியா பேசின அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கனும் இங்க பாரு சைலம், நாளைக்குள்ள எனக்கு காசை ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுதான் அதுக்கான ஒரே வழி, அதனால பிளீஸ் என்ன தயவு செஞ்சு தடுக்காத அப்படின்னு சொல்றான். இல்லடா கங்கன் நான் உன்னை தடுக்க வரல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். கங்கனும் அப்படின்னா இது உனக்கு விளையாட தெரியுமாடா அப்படின்னு கேட்க அதுக்கு சைலோமும் இல்லடா எனக்கு விளையாட தெரியாது, ஆனா எனக்கு பிசிக்ஸ் கால்குலேஷன் தெரியும்,
அதை வச்சு நான் உனக்கு சொல்லித்தாரேன், நீ அடி அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றது, சைலோம் கைட் பண்ண கங்கனம் ஒவ்வொரு பாலா அடிச்சு குண்டுக்குள்ள தள்ளிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஆப்போசிட் சைடு விளையாடிட்டு இருந்தவங்களோட பாக்கெட் காலி ஆயிருது. அதனால அவங்க போதும் இதோட நிறுத்திக்கலாம், எங்க கையில காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கனம் ஆனா எனக்கு இன்னும் காசு வேணுமே, அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் அப்படின்னா நீ அந்த ரூம்ல போய் விளையாடு, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடு அப்படின்னு மேல கை காட்டுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல சைஃபா கங்கனோட அப்பாவை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. கங்கனோட அப்பாவும் சைஃபா கிட்ட சாரி உன்னை இந்த நடுராத்திரியில டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, என்னோட கார் டிரைவர் வேலையை விட்டு நின்னுட்டாரு, யாரும் வேலைக்கு வரல, அதனாலதான் இந்த நடுராத்திரியில ஒன்னு கூப்பிட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சைஃபாவும் இல்ல சார் அது பரவாயில்ல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கார் டிரைவர் வேலைக்கு சூட் ஆவாங்க, நான் அவங்கள வேணா கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கங்கனோட அப்பாவும் ஓகே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஹீரோஸ் 2 பேரும் VIP ரூம்ல தான் போய் கேம் விளையாட நிக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கவங்களாம் இங்க பாருங்க குழந்தைங்களா, இங்க விளையாடனேனா நிறைய அமௌண்ட் தேவைப்படும், அது உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல கங்கனும் என்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து வைக்கிறான். இத பார்த்த அந்த பர்சனும் கங்கன் கிட்ட நான் உன்ன ரொம்பவே குறைவா எடை போட்டுட்டேன், சரி இப்ப நம்ம விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல சைலம் கைட் பண்ண கங்கன் விளையாடிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல காண்டான அந்த பர்சனும் கங்கன் கிட்ட நீங்க என்ன சீட் பண்ணியா விளையாடுறீங்க, அவன் கைட் பண்றான் நீ அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கங்கனும் சரி ஓகே நானே இனிமே விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளையாட ஸ்டார்ட் பண்றான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, கங்கனையும் சைலம் கைட் பண்ணாமலே நல்லா தாங்க விளையாடுறான். அப்படியே விளையாடி மொத்த பாலையும் அடிச்சு குண்டுக்குள்ள தள்ளி விட்டுறான். இதுல ரொம்ப பெரிய அளவுல கடுப்பான அந்த பர்சன் கங்கன் கிட்ட இங்க பாரு நீ விளையாடினது சீட்டிங் தான், உன்னோட ஃப்ரெண்டு தான் முதல்ல உனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கனும் ஆனா அதுக்கு பிறகு நான் விளையாடினதெல்லாம் நான் ஓனா தானே விளையாடினேன் அப்படின்னு சொல்ல எது எப்படியோ, ஆனா உன்னோட ஃப்ரெண்டு பண்ண காரியத்துக்கு நான் அவனோட மூஞ்சி உடைக்காம இருக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கங்கனும் இங்க பாருங்க உங்களோட ப்ராப்ளம் என்னோட மட்டும்தான், இதுல தேவையில்லாம அவனை இழுத்து விடாதுங்க அப்படின்னு சொல்றான். நான் ஏன் அவனை இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கன் கிட்ட அடிக்கி போக அப்ப அங்க இருந்த பாடி கார்டு வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம 2 பசங்களும் காசு எடுத்துட்டு அங்கண்டு ஓடி வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் கங்கனும் எப்படியோ நாளைக்கு ஒரு வழியா பைக்கை வாங்குறதுக்கான காசு கையில கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல சைஃபா நேம கூட்டிட்டு கங்கனோட அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. கங்கனோட அப்பாவும் சைஃபா கிட்ட நீ நேத்து சொன்ன அந்த பர்சன் இவன் தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சைஃபாவும் ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கங்கனோட அப்பாவும் நேம் கிட்ட நீ எப்பையில இருந்து கார் ஓட்டுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நேமும் நான் 15 வயசுல இருந்து ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இன்னைக்கு உன்னோட ட்ரைனிங் செக்ஷன், நீ இன்னைக்கு எப்படி கார் ஓட்டுறங்கிறத பொறுத்து நான் உன்ன வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நேமுக்கா இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம சைஃபா கிட்ட டேய் சைஃபா இங்க என்னடா நடக்குது, என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு சைஃபாவும் நீ மட்டும் இந்த ட்ரைனிங் செக்ஷன்ல பாஸ் ஆயிட்டேனா நீ ஃபியூச்சர் எம்பிக்கு கார் டிரைவரா ஒர்க் பண்ணலாம்டா போடா அப்படின்னு பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்புறம் நேமும் ஃபுல் டிராபிக் ஜாம்ல நடுவாப்புல கொண்டு காரை நிறுத்தி வச்சுட்டு கங்கனோட அப்பா கிட்ட சார் நீங்க நினைச்ச நேரத்துக்கு இன்னை மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கனோட அப்பாவும் ஆனா எனக்கு இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல நேமும் சரி ஓகே அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ளாடி மீட்டிங் போகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு கங்கனோட அப்பாவும் 40 நிமிஷத்துக்குள்ளாடி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நேமும் ஆனா எனக்கு 30 நிமிஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில காரை வேகமா ஓட்டிட்டு வந்து கரெக்டா டைமுக்கு அரைவ் ஆயிராங்க. இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன கங்கனோட அப்பா நேம பார்த்து எனக்கு என்னமோ விண்டிஸ்ல என்னோட டிரைவரா வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட நம்ம கங்கனோட அப்பா நிறைய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்ப்பாங்க போல இருக்குப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட கங்கன செய்யலமோ அந்த கடைக்காரங்க கிட்ட போய் நீங்க கேட்ட 150 பாத் இங்க இருக்குது, நான் இனி என்னோட பைக்கை எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரரும் நான் இந்த பைக்கை உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா இந்த பைக்கை வாங்குறேன்னு சொன்ன அந்த பர்சனுக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கங்கனம் அப்படின்னா அந்த பர்சன் யாருன்னு சொல்லுங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரரும் இந்த இவங்க தான் உங்க பின்னாடி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. சரி ஓகே அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த கேமிங் பாய்ஸ், அதான் அவங்க கிட்ட இருந்து நேத்து நைட்டு தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்களே அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த கேமிங் பாய்ஸும் அது சரி அப்ப இந்த பைக்கு உன்னோட தானா, சரி நேத்து உள்ளதுக்கும் சேர்த்து வச்சு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு கான்வர்சேஷனை கேட்டு பதறி போன அந்த கடைக்காரரு இங்க பாருங்க உங்க 2
பேருக்குள்ளாடி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு வாயில மட்டும் பேசுங்க. ரத்தம் படிஞ்ச இந்த தரைய நான் துடைக்கிறதுக்கு அவசியம் வராதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கண்டு ஓடிடுறாரு. அப்புறம் கங்கனும், இங்க பாருங்க, நீங்க என் மேல இன்னும் கோவமா இருந்தா நான் வேணா உங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த பைக்கை நான் வாங்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பர்சனும், இல்ல நான் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னொரு கேம் எல்லாம் விளையாட வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட கால்ல விழுந்து கெஞ்சி கேளு, இல்லாட்டி நீ என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த 90 பாத்தையும் என்கிட்டே திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு டென்ஷனான கங்கனும், என்னது உனக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, அப்ப சைலோம் கங்கனை தடுத்துட்டு, வேண்டாம் கங்கன், அந்த காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா, நாம இங்கிட்டு போகலாம், என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கனும் கொஞ்சம் அமைதியா எதுவும் பேசாம நிக்க, அப்ப அந்த கேமிங் பர்சனும் கங்கனை பார்த்து, போ உன்னோட அப்பா கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்லு, அப்பா அப்பா நான் என்னோட பெரிய பைக்கை வித்துட்டேன், ஆனா என்னால அதை திருப்பி வாங்க முடியல அப்படின்னு சொல்ல, இத கேட்டு டென்ஷனான கங்கன் அந்த பர்சனோட மூஞ்சிலே ஒரு குத்து விட, குத்து வாங்கினவன்னு சும்மாவா இருக்க போறான், திருப்பி கங்கனோட மூஞ்சிலேயே பழுக்க ஒரு ஷாட்டை விட கங்கன் அப்படியே அட்டை மாதிரி சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னடானா, வாயே துறக்காம இருந்த சைலோமோட வாயிலையும் குத்தி படுக்க போட்டுறானுங்க. அப்புறம் எல்லாவனும் கூட்டமா சேர்ந்து நம்மளோட 2 பசங்களையும் பதம் பார்த்துக்கிட்டு கங்கனை பார்த்து, நெக்ஸ்ட் டைம் நீ முந்திரி கொட்டத்தனமா ஏதாவது ஃபைட் பண்றேன்னா உன்னோட டார்லிங்க எங்கேயாவது தூரமா தள்ளி வச்சுட்டு ஃபைட் பண்ணு, இல்லாட்டி நீ சாகுறதுக்கு முன்னாடி அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்க போறாங்க. அப்ப கங்கன் அவங்களோட காலை பிடிச்சிட்டு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், அந்த பைக்கை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த பைக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பர்சனும் கங்கனை பார்த்து, நீ என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கின பிறவும் அந்த பைக்குக்காக கெஞ்சிரியா, சரி ஓகே, அப்படின்னா நீ என் காலில் விழுந்து கும்பிட்டு கெஞ்சி கேளு, நான் உனக்காக அதை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கர்மா இஸ் பூமராங்கன்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்ல, அது கங்கனுக்கு கரெக்டா பொருந்தும் போல. என்னன்னு புரியலையா, கங்கன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எல்லாம் சைலோம் கிட்ட என் காலில் விழுந்து கெஞ்சி கேளு, காலில் விழுந்து கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இல்ல, அது இப்ப அவனுக்கே உல்டா ஆயிடுச்சு போல. ஆனா இதுலயும் ஹைலைட் ஆன விஷயம் என்னடானா, நம்மளோட சைலோமே கங்கன் கிட்ட, கங்கன் அப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்றான். ஆனா நம்மளோட கங்கனும் அவனோட அப்பா அவனுக்காக எவ்வளவு ஆசையா அந்த பைக்கை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்தாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறான். ஆனா இப்படி ஒரு சேஞ்ச நாம கங்கன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம் இல்லங்க. சம்டைம்ஸ் லவ் கேன் சேஞ்ச் எனிதிங் ரைட். அப்புறம் அந்த கேமிங் பாய்ஸும், இதுக்கு அப்புறம் உன்னோட முகத்தை எங்க கிட்ட காட்டாம இருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் கங்கனும் சைலோமை எழுப்பி உட்கார வச்சுட்டு, உனக்கு வலிக்குதாடா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட சைலோம் கங்கனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். கங்கனும் சைலோம் கிட்ட, சாரிடா நான் உன்னை தேவையில்லாம அந்த பிரச்சனையில கொண்டு மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லடா எனக்கு அது பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கதான் ஆர்வமா இருக்கு, உனக்கு அந்த பைக் அவ்வளவு முக்கியமாடா, நீ அதுக்காக அவங்களோட கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்சின அப்படின்னு கேட்க, ஏன்னா என்னோட அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த ஒரே ஒரு கிஃப்ட் அந்த பைக்கு மட்டும் தான்டா அப்படின்னு சொல்ல, சைலோமும், ஆனா கங்கன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்றான். கங்கனும், என்னோட அம்மா மட்டும்தான் எனக்காக நிறைய கிஃப்ட் பண்ணிருக்காங்க, என்னோட அம்மா இறந்த பிறகு நான் என்னோட அப்பா கிட்ட எதையுமே கேட்டது கிடையாது, இந்த பைக் மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், இது மட்டும்தான் அவரை எனக்காக வாங்கி கொடுத்தாரு, எனக்கு தெரியும் நான் அவரை ரொம்பவே வெறுக்கிறேன்னு, ஆனா அவர் வாங்கி கொடுத்த அந்த பைக்கை ஜஸ்ட் ஒரு பைக்கு தானேன்னு சொல்லிட்டு என்னால அவ்வளவு ஈஸியா அதை கடந்து போக முடியலடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சைலோமும், ஆனா கங்கன் எனக்கு அப்படி தெரியலடா, நீ உள்ளுக்குள்ள உன்னோட அப்பாவை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ற அப்படின்னு சொல்றான். அப்புறம் கங்கனும், நான் என்னோட அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லணும்டா, என்னோட அப்பா என் மேல ரொம்பவே கோவமா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சைலோமும், இல்லடா உன்னோட அப்பா உன் மேல கோவமா இல்ல, அது மட்டும் இல்லாம நீ எங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். கங்கனும், ஆனா அது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலோமும், அவரு உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டாருடா, அதனால எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, நான் நீ இருக்க இடத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரிடா, இதனால உனக்கு என் மேல ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கனும், இல்லடா நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கங்கனும், என்னோட அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணி நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றியாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலோமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். அப்புறம் கங்கனும் சைலோம் கிட்ட, சைலோம் உனக்கு ஏதாவது வேணுமாடா, என்கிட்ட இன்னும் நிறைய காசு இருக்கு, நான் மொத்த காசையும் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சைலோமும், இங்க பாரு கங்கன், எப்பவுமே எல்லாத்தையும்
செலவு பண்ணனேன்னு நினைக்காத, கொஞ்சமாவது சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஏதாவது அத்தியாவசியமா வாங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கனும் சைலமா பார்த்து, அப்படின்னா என்னால ஒன்ன வாங்க முடியுமாடா, ஏன்னா எனக்கு நீ அத்தியாவசியமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றான். எப்பா சிங்கிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, இப்படிதான் கரெக்ட் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு சைலமும் கங்கன் கிட்ட, ஆனா நான் எக்ஸ்பென்சிவ்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கங்கனும் அது பரவாயில்ல, நானும் பணக்காரன் தான் அப்படின்னு சொல்றான். டேய் கங்கன், நீ பின்றடப்போ. அதுக்கு சைலமும் கங்கனு கிஸ் பண்ணிக்கிட்டு கங்கன் கிட்ட, நான் ஏற்கனவே உன்கிட்ட என்னடா சொன்னேன், எது உன்னோடதா இருக்கோ அத நீ நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட கங்கனும் சைலம பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனை கிஸ் பண்றான். அப்புறம் என்ன நடக்கேன்னு நான் என்னங்க சொல்றது, உங்களுக்கே தெரியுமே என்ன நடக்கேன்னு. ஆனா இந்த லவ் ரொமான்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அப்புறம் இந்த பீஸ்ஃபுல்னஸும் இந்த சாஃப்ட்னஸும் கலந்த லவ் ரொமான்ஸோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லில்லி. டாடா, பபாய், லவ் யூ, உமா.